தொண்டனும் வெறித்தனமா இருக்கான்னு பேசிக்கும் போது பின்னாடி திரைக்கு பின்னாடி வந்து அவன் போட்டுக்கிட்டு இருக்கான் வீரன். வெறித்தனமா அப்படியே வாழையும் கரும்பே பிச்சுக்கிட்டு ஓடுவான். எங்க சொன்ன வெறித்தனம் அது. ஐயோ ஐயோ, திரையில் வர்ற ஜனநாயகனை பத்தி நீங்க பேசுறீங்க, தரையில நிக்கிற ஜனநாயகன் நான் இருக்கேன். என்னை பத்தி நீங்க கவலைப்பட மாட்டேங்கிறீங்க. 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சியுடைய தம்பி தலைவர் வந்து புலி மாதிரி பாயணும் அப்படின்னு நீங்க பேசுறீங்க. இப்போ முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, திமுகவினர் வந்து ஒரே ஒரு டீ குடிச்சுட்டு திமுக காரன் வந்து ஏன் டீ குடிக்கணும், அவங்கதான் வீரர் இருக்கு, வெறித்தனமா இருக்கான். அப்படியே வெறித்தனமா ஒவ்வொரு தொண்டனும் வெறித்தனமா இருக்கான்னு பேசிக்கும் போது பின்னாடி திரைக்கு பின்னாடி வந்து அவன் போட்டுக்கிட்டு இருக்கான் வீரன். உனக்கு அனுபவா 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 அண்ணன் அனுபவா. வெறித்தனமா அப்படியே வாழையும் கரும்பே பிச்சுக்கிட்டு ஓடுவான். வெறித்தனம் அதான் எங்க சொன்ன வெறித்தனம் அது. ஐயோ ஐயோ, எப்படி சும்மா தான் பேசுது. நிக்க எப்படி முடியும், நிக்க எப்படி முடியும், எப்படி நிக்க முடியும்? ஏதாவது தெளிவு ஊட்டத்தை சேர்த்துக்கிட்டு நீ வரியா நீ வரியா, உனக்கு அரை விழுக்கால் புள்ளி வாக்கு இருக்கா, நோட்டு தெரியாது ஒண்ணு கூட சீட்டு. சரி வச்சுக்க, எதுக்கு நோட்டு? இதான் பெரிய என்ன பெரிய இந்த பொங்கலப்ப இந்த 3000 ரூபாய் இதுக்கு 6800 கோடி இதுல இழக்கிறோம். ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன். இந்த 4.5 வருஷத்துல 4.5 லட்சம் கோடி வாங்கிருக்கேன். இந்த 4.5 லட்சம் கோடியில இந்த நாட்டை உலகத்தின் தலை சிறந்த நாடா என்னால மாத்த முடியும். இப்ப வரைக்கும் மழை பெஞ்சா கழிவு நீர் மழை நீர் வழிந்தோட இல்ல, குடிநீரோட கழிவு நீர் கலந்து வருது. ஏன்னா கலப்புறாங்க, அது ஏற்றதாழ்வற்ற சமத்துவத்தை தண்ணியில உருவாக்குறாங்க. இவங்கள போய் பேசிக்கிறீங்க. 60 வருஷம் 65 வருஷம் ஆண்டுட்டாங்க, இன்னும் தலைநகர்லயே பயணிக்க பாதை இல்ல. மழை நீரும் கழிவு நீரும் அழகா வெளியில போறதுக்கு, தேங்காம போறதுக்கு ஒண்ணு இல்ல தம்பி. வெள்ளத்தை தேங்க வச்சு வெள்ள நிவாரணம் கொடுக்கறது தேர்தல் அரசியல். வெள்ளமே தேங்காது சாலையை போட்டு பராமரிச்சு கொண்டு போறது மக்கள் அரசியல். நான் இந்த அரசியல் இருக்கேன், அவங்க அந்த அரசியல் இருக்காங்க. நீங்க எந்த அரசியல நிக்க போறீங்க? அதான் இப்ப கேள்வி. புரியுதா? என் தம்பிக்கு தான் சொல்றேன். இந்த பதில் புரியுதா? புரியுது. வேற வியாபாரி என்ன செஞ்சு செய்வான்? வரலாறா பதிவு பண்ண முடியாது. வியாபாரத்தில் நீங்க செய்ய முடியாது. பொன்னியின் செல்வன் ஒரு படம் பார்த்தீங்க, அதுதான் என் பாட்டனுடைய வரலாறா நீங்க நம்புறீங்களா? அது ஒரு புதினம், இலக்கியம், புராணங்கள், இதிகாசங்கள் பொய் பேசும். வரலாறு பொய் பேசாது, பொய் பேசக்கூடாது. உள்ளதை உள்ளபடியே பதியணும். இவர்கள் ஆந்திராவில் படம் வெளியிடும் போது நாங்க இந்தியை எதிர்த்தோம்னு போட முடியாது. புரியுதா உங்களுக்கு? நீங்க இந்தி பேய வெளியேறலாம் சொல்ல முடியாது. அங்க வட இந்தியாவில் போய் இப்ப பேன் இந்தியா படமா இதை ஆக்க முடியாது. இந்த மண்ணில் பார்த்ததோட நீங்க நின்னுக்கிறணும். இப்ப இங்க பெரியார்னு ஒரு படம் வந்துச்சுல தங்கச்சி. இப்ப பெரிய சீர்திருத்தவாதிகள், முற்போக்குவாதிகள். ஆந்திராவில் அந்த படம் வெளியாகும் போது ராமசாமி நாயக்கர்னு வந்துச்சா? எப்படி வந்துச்சு? எப்படி சேட்டை? எப்படி? ஆமா. அப்ப அதெல்லாம் அது பேசிட்டு கூடாது, அதை விட்டுறணும். இப்ப வட இந்தியாவில் போய் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை கட்டினா அவன் தாய்மொழியை எதிர்த்து போராடின படத்தை கொண்டு அவன் வெளியிடுவானா தங்கச்சி? அதை விட்டுருங்க. அது ஒரு திரைக்கலைங்கிறது இன்னைக்கு வர்த்தகம் ஆயிடுச்சு. இந்த மைக் மாதிரி ஒரு சிறந்த மைக் இல்ல, இதை வாங்கி கேளுங்க. நீங்க அங்க இருந்தாலே இங்க கேட்கணும். இப்படி பேசித்தான் விற்கணும். என்னப்பா பெரும் முதலீடு, அதுல இழப்போறாம இருக்கணும்னு நினைப்பாங்க. அதை போய் கருத்தை எடுத்துக்கிட்டு பேசிக்கொண்டு படம் தான் ஒரு பொழுதுபோக்கு வாழ்க்கையில இருக்குது. பொழுதுபோக்கே வாழ்க்கை இல்லை. அதை முதல்ல எல்லாரும் பிள்ளைகள் சொந்தங்கள் புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில கொஞ்சம் பொழுதுபோக்குன்னு இருக்கு, கொஞ்ச நேரம் ஒரு கலை இலக்கியத்தை பார்ப்பது போறது இருக்குது. வாழ்க்கையே பொழுதுபோக்கு இல்லை. அவ்வளவு முதன்மைத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை. வேற அது தெரியல. விருப்பு வெறுப்புக்கு இயங்கும். இப்ப நான் நடிச்ச அடங்காத என் தம்பி சண்முகம் எடுத்தார். எங்க அண்ணன் சரத்குமார், நான், என் தம்பி ஜீவபிராசு கதாநாயகனா நடிச்சாப்ல. நான் ஒரு காட்சி தான் நடிச்சேன், அதுலயே 6-7 வெட்டிட்டாங்க. நீ இந்த இப்ப சொன்னல
நீ மதத்தை காத்துட்டு மனிதத்தை கொல்ல நினைக்கிற, நான் மதத்தை தவிர்த்து மனிதனை காக்க நினைக்கிறேன் அப்படின்னதை தூக்கிட்டாங்க. அதனாலதான் இப்ப ஒரு தடவை பேசிட்டேன். புரியுதா? இப்ப இந்த இதெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் அதுல 500 இடங்களை வெட்டிட்டாங்க. இப்ப அவங்க அவங்களுக்கு ஏற்படைய எந்த அரசும் தன்னை புகழ்வது தனக்கு ஆதரவா வர்ற கருத்துக்களை கருத்து சுதந்திரங்குது, அதுக்கு எதிர்கருத்துக்களை அது குறவலையை நெரிக்குது. அதை பேசிட்டு இருக்க வேண்டியது இல்லை, அது அப்படிதான் செய்யுது. இப்ப அண்ணன் எடுத்த குற்ற பத்திரிக்கைன்னு ஒரு படம் வந்ததுல எப்படி கொதறி வந்ததுன்னு தெரியும் உங்களுக்கு தெரியும். மூங்கில் கோட்டைன்னு ஒரு படம் எடுத்தாப்புல ஆபாவான அண்ணன், அது முடங்கி அதோட படம் எடுக்கவே முடியாம போயிடுச்சு. இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது. பதில் அதுக்குள்ள என்ன இவ்வளவு தூரம் அவங்க நெருக்கடி கொடுக்குற அளவுக்கு என்ன இருக்குன்னு நமக்கு தெரியல. அதை எனக்கு நான் என்ன பாக்குறேன், நான் நேத்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த ஜனநாயகன் படத்துக்கு இது நான் என்ன நினைக்கிறேன், திரையில் வர்ற ஜனநாயகனை பத்தி நீங்க பேசுறீங்க, தரையில நிக்கிற ஜனநாயகன் நான் இருக்கேன், என்னை பத்தி நீங்க கவலைப்பட மாட்டேங்கிறீங்க. எனக்கு என்ன ஒரு சிக்கல், நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த படத்துக்கு இந்த பொழுதுபோக்கு இவ்வளவு முன்னுரிமை கொடுக்குறீங்க, பகுதி நேர ஆசிரியன் வீர ரீதியில போராடுறான், அதை பத்தி எவனும் பேச மாட்டேங்கிறீங்களே. தேர்வு வருது, தேர்வு நேரத்தில் பாடம் நடத்தி பிள்ளைகளை படிப்பிக்க வேண்டிய அறிவிப்பு கூட்டுகிற ஆசான்கள் வீதியில் நின்று போராடிட்டு இருக்கான், அவனை அடிச்சு தலைமுடியை பிடிச்சு வண்டியில ஏத்தி கையை காலை உடைக்கிறான். அதை யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. சம வேலை பார்க்கிறோம், சம ஊதியம் கொடுன ஆசிரியர் பெருமக்கள் வீதியில நிக்கிறான், பணி நிரந்தரம் கட்டி நிக்கிறான். தேவதை போல சேவை செஞ்ச மக்கள் கொரோனா நேரத்தில் அவர்கள் இன்னைக்கு தேவையில்லைன்னு சொல்லி செவிலியரை வீதியில போட்டிருக்க, அதை பேச மாட்டேங்கிற. இந்த அரசு மருத்துவர்கள் மறுபடி வீதிக்கு வந்துட்டான் எனக்கு ஊதிய உயர்வு கொடுன்னு, அதை பேச மாட்டேங்கிறீங்க. இதையெல்லாம் கவனிக்காத முதல்வர் இந்த ஜனநாயகம் படத்துக்கு சான்றிதழ் கொடுக்காம இந்த மறுக்குதுன்னு போடுறாப்புல. அப்ப இது முதன்மையான பிரச்சனையா இருக்கு. நீங்க எப்படி ஆட்சி நடத்துறீங்க? நான் ஈரோடு கிழக்குல உங்களை எதிர்த்து போட்டிட்டேன், 5 நிமிஷம் அந்த குறித்த நேரத்துக்கு மேல பேசிட்டேன். அதுக்கு 7 வழக்கு என்னை என் பிள்ளைகள் மேல நிறுத்தி 2 நாளை செலவழிச்சு ஈரோட்டில் போய் நிற்கும். 7 வழக்கு போட்டிருக்கீங்க நீங்க, 5 நிமிஷம் நான் கூட பேசிட்டேன்னு. ஒரு கூட்ட நெரிசல 41 பேர் மரணிச்சிருக்காங்க. அதுல யார் வேலையுமே நீங்க முதல் தகவல் அறிக்கையில எஃப்ஐஆர் போடலை, எப்படி வழக்காவே ஆக்கல? இந்த நாட்டில் ஒரு மனித புனிதன் நீ மதுக்கடை திறந்து குடிக்க வச்ச காலத்துல ராஜாஜியை திறந்த 6000 பள்ளிக்கூடத்தை 3 பள்ளிக்கூடத்தை திறந்து படிக்க வச்சு 14,000 பள்ளிக்கூடங்களை திறந்து எங்களை படிக்க வச்ச என் தாத்தன் காமராஜர் ஒரு வலையொலிக்காரன் அவ்வளவு இழிவா பேசுற. நீ அவனுக்கு 2 மிஷின்கன் கண்ணோட 2 போலீஸ் பாதுகாப்பை போட்டு அவனை பாதுகாத்து வச்சிருக்க. அவன் மேல ஏன் வழக்கு போடல? ஏன் போடல? உங்க துணிவு இல்லாம அவன் பேசுறான். தமிழ் மக்களின் பேரன்பு மிக்க ஒரு பெருந்தலைவனை இப்ப சீமாண்டைக்கு நின்று பேசுறான். அவன் புகட்டாத கல்வி அறிவா சொல்லுங்க? அவன் கட்டின பள்ளிக்கூடத்துல படிச்சுதானே நாங்கள வந்திருக்கோம். தனக்கு கிடைக்காத கல்வி மற்றவர்களுக்கு நாட்டு பிள்ளைகளுக்கு கிடைக்கணும் படிக்க வச்சவனை எப்படி நீ இழிவா பேச அனுமதிக்கிற? உன் ஈவராவை பேசினா தாங்க முடியல. ஒரே நாள்ல 150 வழக்க போட்ட நீ, ஒரே நாள்ல 150 வழக்கு என் மேல போட்டாங்களா இல்லையா? சொல்லுங்க, போட்டாங்களா இல்லையா? அப்ப என் தாத்தனை பேசும்போது எங்கடா நீ என்ன வேடிக்கை பார்த்துருக்கீங்க? நீங்க